ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கந்தர் அலங்காரம் தொடரில் 2வது பதிவை பார்க்க போகிறோம். இப்போ கந்தர் அலங்காரத்தின் முதல் பாடல் கணபதி காப்பு. அதை நம்ம முதல்ல பார்த்துட்டோம். அருணகிரிநாத பெருமான் திருவண்ணாமலையில் அந்த கோபுரத்துக்குள்ளே நுழையும் பொழுது அங்கே பக்தர்கள் எல்லோரும் அந்த கணபதியின் முன்னேறே தடபட என்று தலையிலே குட்டி கொண்டு அந்த விநாயகரை தோப்புக்கரணம் போட்டு வணங்கி கொண்டு இருப்பதும், அதற்கு அந்த வலப்பக்கத்திலே இது கோயிலுக்கு வலப்பக்கத்திலே விநாயகர் இருக்கிறார், இடப்பக்கத்திலே முருகப்பெருமான் இருக்கிறார். அது இளைய களிறு அப்படின்னு சொன்னார். ஏன்னா பெரிய களிறு கணபதி, இளைய களிறு முருகப்பெருமான். அப்போ அவர் பாட வந்தது கணபதியை பற்றி, முருகப்பெருமானையும். ஏன்னா இந்த நூல் ஏற்றதே முருகப்பெருமானுக்காக தான் இல்லையா? கந்தர் அலங்காரம் ஏற்றதே முருகப்பெருமானுக்காக. அதனால் அவரையும் சேர்த்து இளைய களிற்றையும் கண்டு மகிழ்ந்தேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம இன்றைக்கி முதல் பாடல், கந்தர் அலங்காரத்தின் முதல் பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம முதல்ல பார்த்தது அது கணபதி காப்பு. இப்போ முதல் பாடல் இதிலிருந்து தான் முருகப்பெருமானுடைய பெருமைகளும் ஆற்றலும் கருணையும் எல்லாம் விளக்கப்படுகிறது. இந்த முதல் பாடல் நான் முதல்ல பாடலை சொல்லிடுறேன். என்ன பாடல் சொல்லிட்டு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். பேற்றை தவம் சற்றும் இல்லா என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடா அடவிமேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனிந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அப்படிங்கிறார். முதல்ல முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அது 3 விதங்களாக சொல்கிறார். ஒன்று அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்னு சொல்கிறாரு, அவர் யாருன்னு சொல்கிறாரு, அப்புறம் அவருடைய பெருமை என்னன்னு சொல்கிறார். அவருடைய பெருமை என்னன்னா, அவர் கிருபாகரன்னா கருணையே வடிவானன். கிருபைன்னா கருணை இல்லையா? அவர் கருணையே வடிவனாக இருக்கிறாரு. அவர் யாருன்னு சொன்னால், ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான். இது யாருன்னா, தலையில் எங்கே செஞ்சடா அடவி மேல்னா செஞ்சடையிலே இந்த 5 வச்சிருக்கிறார். யார்? 6. பனின்னா பாம்பு, இதழ்னா மலர், தும்பைன்னா தும்பைப்பூ, அம்புலின்னா சந்திரன். இந்த 5ஐயும் வைத்திருப்பது சிவபெருமான். அந்த கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் அப்படின்னார். அப்புறம் இவர் எனக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டால், இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, இந்த பிரபஞ்சத்திலே போய் பிரபஞ்சம் இந்த பூலகிலே போய் பிறந்து உன்னுடைய கர்மங்களையெல்லாம் கழித்து விட்டு வா அப்படின்னு நினச்சார். எப்போ நான் யாருன்னு கேட்டால், பேற்றை தவம் சற்றுமில்லா என்னங்கிறார். எனக்கு முருகப்பெருமான் என் மீது கருணையோடு இதை சொல்கிறாருன்னா, நான் ஏதாவது தவம் செஞ்சுருக்கணும், அல்லது பேறு பெற்றவனாக இருக்கணும். ஆனால் நான் பேறு பெற்றவனும் இல்லை, தவம் செய்தவனும் இல்லை. நான் ஒரு சாதாரண பாமரன். அவருடைய கருணையை நான் நாடி போனதுனால அவர் என்னை நீ இப்போ நீ பிரபஞ்சத்திலே போய் இந்த பூலோகத்திலே போய் உன்னுடைய கர்மங்களை கழித்து விட்டு வா அப்படின்னு சொன்னார். இப்போ இதுதான் இந்த பாட்டு சொல்ல வருது. இப்போ இதை விளக்கமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, கோயிலுக்கு போன உடனே நமக்கு இடது பக்கத்தில் இருக்கிற கணபதி பெருமானையும் வலப்பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமானையும் வணங்கி விட்டு அங்கே முருகனுடைய நிற்கும் போது நமக்கு ஒரு நினைவு வருகிறது. சரி, இந்த முருகப்பெருமான் இங்கே கிருபாகரனாக இருக்கிறார், கிருபாகரன் அருள் கடலாக இருக்கிறாரு, கிருபையின் வடிவமாக இருக்கிறாரு, அவர் என்னை ஆட்கொண்டு இருக்கிறாரு. அவருக்கு அதுக்கு நான் பொருத்தமானவனா, அதுக்கு எனக்கு தகுதி இருக்கிறதா அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வருகிறது. ஏன்னா என்ன சொல்கிறாருன்னா, பேற்றை தவம் சற்றும் இல்லா என்னைங்கிறார். பேற்றைன்னா அதை ஒரு பேர் ஒரு பேர் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு பெருமை. பேருன்னா நமக்கு ஒரு பாக்கியம். இந்த பாக்கியம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் அதுக்கு பாக்கியம் பண்ணலை. நான் தவமும் பண்ணலை. ஏன்னா முனிவர்களெல்லாம் தவம் பண்ணி, பெரியவர்களெல்லாம் தவம் பண்ணி இறைவனுடைய அருளுக்கு பார்த்தனமானாங்க. இந்த தவம் எதுவும் நான் செய்யவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட என்னை நீ பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழுவி வழிவிட்டவான்னு சொன்னார். இப்போ
இந்த சேரு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கர்ம வினைகள். நமக்கு இந்த கர்மாக்கள்னு சொல்லும்போது பலருக்கும் தெரியும் 3 கர்மாக்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆகமி கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா. இந்த சஞ்சித கர்மா அப்படின்னு முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஜீவன் இறந்து போன பிறகு அந்த ஜீவன் மேலுலகம் போகும்போது நம்ம ஒரு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிறோம். என்ன மூட்டைன்னா நாம் செய்த பலன்களின் மூட்டை. இந்த பிறவிலே என்னென்ன நல்லது செஞ்சோமோ கெட்டது செஞ்சோமோ இதெல்லாம் மூட்டையமாக கட்டிகிட்டு போகிறோம். இது அங்கே போனவொடனே இது சஞ்சித கர்மான்னு இருக்குது. இந்த மூட்டையை நான் சுமந்துக்கிட்டு போகிறோம். அங்கே போன உடனே அங்கே முருகப்பெருமான் என்ன சொல்கிறாரு, சரி உனக்கு அடுத்த பிறவி இருக்கு, ஏன்னா நீ ஆல்ரெடி ஒரு மூட்டை இருக்கிற, இந்த மூட்டையை நீ கழிக்கணும் இல்லையா, இந்த கழிச்சிட்டு வந்தால் தான் இந்த ஆத்மா புனிதமடையும். அதனால் இந்த பாவ மூட்டையை இந்த கர்ம வினையை கழிக்கணும் அப்படின்னு நீ மறுபடியும் போங்கிறாரு. எங்கே போல புலோகத்துக்கு போங்கிறாரு. ஆனால் கிருபாகரனான முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருன்னா, நீ ஒரு மூட்டை வச்சுருக்க, அந்த மூட்டையை இங்கேயே வச்சிருங்கிறார். புரியுதா உங்களுக்கு? இந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிற அந்த மூட்டை நம்ம செஞ்ச பழைய கர்மங்கள் இருக்கலாம், அதை இங்கே வச்சுட்டு நமக்கு ஒரு வேட்டியும் ஒரு துண்டையும் கட்டி விடுறார். இந்த ஒரு அழுக்கான வேட்டி, அதில் ரொம்ப தூய்மையான வேட்டி இல்லை, இந்த அழுக்கான வேட்டியை கட்டிக்கிட்டு நீ இதுக்கு போ, பிரபஞ்சத்துக்கு போ, பூமிக்கு போ ஒன்று பிறப்பை கொடுக்குறாரு. போயிட்டு என்ன சொல்கிறாரு, அங்கே பிரபஞ்சத்திலே போய் நீ ஆற்றிலே உன்னுடைய இந்த துணி இருக்கு இல்லையா, இதை வெளுத்து கொண்டு வாங்குறார். இது ஒரு அழுக்கான துணியை வெளுத்துட்டு வாங்குறாரு. இதுதான் இதை சொல்லுதான் பிராரப்த கர்மா அப்படிங்கிறது. நமக்கு ஒரு அழுக்கு துணியை கொடுத்து நீ போய் வெளுத்துட்டு வா அப்படிங்கிற அந்த பிராப்தம்னு சொல்கிறது அந்த பிராரப்த கர்மா. நம்ம எடுத்துக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு இந்த துணியை நம்ம ஒரு ஆற்றில் கொண்டு போய் என்ன பண்ணுறோம், அதை வெளுக்கணும். ஆனால் இங்கே வந்த பிறகு இந்த ஆற்றுக்கு போன பிறகு இந்த ஆற்றிலே உள்ள மாயையிலே மயங்கி நம்ம ஆற்றிலே இந்த துணியை வெளுக்காமல் அங்கே உள்ள சேற்றை பூசிக்கொள்கிறோம் இல்லையா. அதை பிரபஞ்சம் என்னும் சேற்றை, அந்த சேற்றை நம்ம பூசிக்கிட்டு என்ன பண்ணுறோம், அதுதான் இது பிராரப்த கர்மா. இந்த சேற்றை நம்ம பூசிக்கிட்டதுனால இன்னும் கர்மாக்கள் கூடி விடுகிறது இல்லையா. அது இல்லாமல் இந்த சேற்றை இது இந்த பிராரப்த கர்மா ஆல்ரெடி நம்ம கொண்டு வந்தது மேலேருந்து. இங்கே இந்த சேற்றை பூசிக்கிறோம்ல, இது ஆகமி கர்மான்னு பேர். ஏன்னா நம்ம இங்கே இந்த பிறவியிலும் அடுத்த பிறவியில் தேடிக்கொள்கின்ற கர்ம வினைகள். இந்த மூணாவது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த அழுக்கை தொலைப்பதற்காக வந்தோம். ஆனால் அந்த அழுக்கை தொலைப்பதற்காக வந்த எண்ணெய் சேற்றை கழிய வழிவிட்டு வந்தேன். ஆனால் என்னை அதனால் நான் அந்த சேற்றை கழுவாமல் மேலும் சேற்றை ஏற்றி கொண்டிட்டேன். அப்படிப்பட்ட என்னை நீ கழிய வழிவிட்ட வாங்கிறாரு. என்னை காப்பாற்றுவதற்காக என்னுடைய சேற்றை, என்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் கழிந்து என்னுடைய ஆன்மாவிலிருந்து கர்மவிகளை கழித்து விட்டதனால் அப்போ என்னாகும், ஆன்மா புனிதமடைகிறது. புனிதமடையும் போது நம்ம கர்ம வினைகள் நம்மை தொடர்ந்து வரப்போவதில்லை. ஆகவே அடுத்த பிறவியில் நான் கர்மங்களினால் உண்டான பலாபலன்கள் அற்றவனாக அந்த ஜீவாத்மா போகும்போது அது நேரடியாக இறைவனை அடையும். அதுதான் அந்த முதல் பாட்டில் சொல்கிறாரு. சரி, இதை யார் செய்கிறாருன்னா முருகப்பெருமான் செய்கிறாரு. முருகப்பெருமான் யார்? ஒரு கிருபாகரன், கருணையே வடிவானவர். சரி, அந்த கருமையே வடிவான கிருபாகரன் யாருடைய குழந்தைன்னு சொல்லும்போது இந்த பாட்டில் பாதி உங்கள் அப்பாவை சொல்கிறார், சிவபெருமானை பற்றியே சொல்கிறார். 4 வரியில் 2 வரி சிவபெருமானுடைய பெருமையே சொல்கிறாரு. சேற்றை கழிய வழிவிட்டவா செம் சடா அடவி மேல், அவர் தலையில் பெரிய ஜடாமுடி வச்சுருக்காரு. அது சிவந்த ஜடாமுடி. அதில் 5 பொருளை வச்சுருக்காரு. அதில் என்னென்ன வச்சுருக்காருன்னா ஆற்றை, ஆறுனா 6 கங்கை, அப்புறம் பனின்னா பாம்பு, அப்புறம் இதழி அப்படின்னாக்கா மலரை, அப்புறம் தும்பை மலரை, அப்புறம் அம்புலியின் கீற்றை. இந்த 5ஐயும் வைத்திருக்கிற பெருமான். இந்த 5ஐயும் இந்த 5ம் வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்திலே நான் வந்துவிட்டேன். இங்கே இந்த 5ஐயும் இந்த சிவபெருமானுடைய புத்திரனான உங்களை கண்டு நான் வணங்குகிறேன். இந்த பிரபஞ்சம் எப்படி வந்ததுன்னு சொன்னால், பிரபஞ்சம் அப்படிங்கிறது பிரபு அஞ்சம், 5னா 5 பொருள்களால் நடந்து பிரபஞ்சம் இல்லையா. 5 பொருள்கள் இல்லையா, ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு, நிலம். இந்த பிரபஞ்சம் என்பதே 5 பொருள்களால் ஆனது, 5 புலன்களால் ஆனது. இன்னும் எல்லாமே 5 இருக்கும் உங்களுக்கு. அந்த பிரபஞ்சத்திலே இங்கே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இல்லையா. அது இப்போ ஆற்றுல போகிறோம், ஆற்றுல தண்ணீர் நல்ல தண்ணியும் போகும், கெட்ட தண்ணியும் போகும், சாக்கடை தண்ணியும் கலந்துருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். இப்போ
கங்கை இருக்குன்னு வச்சு, கங்கை வந்து ஒரு புனிதமான நீர் இல்லையா? கங்கை புனிதம், அது புனிதத்தின் உருவம். இப்போ கங்கையில் போய் ஜமுனை கலங்குது, அப்போது கலந்தாலும் யமுனை கலந்தால் அதுவும் புனிதமாகிறது. கங்கையில் போய் ஒரு சாக்கடை கலந்தால் இந்த சாக்கடையும் புனிதம் அடைகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா கங்கையில் அது கலப்பதனால். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திலே நான் வந்துவிட்டேன், எல்லா விதமான ஆசாபாசங்களும் எல்லா விதமான நம்முடைய ஒரு 14 விதமான தீமைகள்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? நம்ம வந்து ஆணவம், கண்மம், மாயை, அப்புறம் ஐம்புலன்கள், கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து, அப்புறம் அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். அது எல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சேரு, இந்த செல்லாம் நம்ம பூசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் முருகப்பெருமானுடைய ஆற்றலினால் அவையெல்லாம் நான் கழித்து விட்டேன். அந்த முருகப்பெருமானுடைய தந்தை வந்து இந்த 5 சொல்கிறேன். ஏன் இந்த 5 சொல்கிறாருங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இப்போ வந்து 6 இந்த கங்கை இருக்கு இல்லையா? கங்கை வந்து புனிதமானது தான். ஆனால் கங்கை நெஞ்சிலே ஈரம் இல்லாதது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன்னா கங்கையே நீர், அதில் ஈரம் இல்லாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, பகீரதன் தன்னுடைய அவனுக்கு ஒரு கட்டளை, அவனுடைய ஒரு 10 முற்றோர்களுக்கு, அவனுடைய பெற்றோர்களுக்கோ முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்திற்காக கங்கை பூமிக்கு கொண்டதுக்கு பகீரத பிரயத்தனம் ரொம்ப கஷ்டப்பட்டு மூலம் கங்கை வரமாட்டேன்றாங்க. ஏன்னு சொன்னால் என்னுடைய பிரவாகத்தை யாரும் தாங்க முடியாது அப்படிங்கும்போது அப்போ இது எதை காட்டுறதுன்னா கங்கையோட ஆணவத்தை காட்டுகிறது. ஆணவத்தோடு கங்கை நான் உலோகத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லும்போது சிவபெருமான் தன்னுடைய முடியிலே அதை தாங்கி அந்த பிரவாகத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறார். அப்போ அது கட்டுப்படுத்தப்பட்டவுடன் அது கங்கை புனிதமடைந்து விடுகிறது, புனித சாந்தம் அடைந்துகிறது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் பல பேர் இருப்பாங்க. ஆரம்பத்தில் முரடனாக இருப்பான், தீயவனாக இருப்பான். ஒரு நல்லவர்களுடைய சொற்களை கேட்டாலோ நல்ல மொழிகளை கேட்டாலோ அவன் நல்லவனாக மாறிடுவான். அதே மாதிரி தான் தீயவனாக இருந்த ஒருவன் நல்லவனாக மாறியது தான் கங்கை இல்லையா? சரி, அது கங்கை இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்குது? பனியை, பாம்பு. சிவபெருமானுடைய தலையிலே பாம்பு இருக்குது. இந்த பாம்பு எங்கே இருந்தாலும் கடிக்கும், எங்கே இருந்தாலும் விஷத்தை கக்கும். இங்கே பாம்புக்கு பால் வார்த்தாலும் அது விஷத்தை கக்கும். ஆனால் அந்த பாம்பையும் சிவபெருமான் தன்னுடைய தலையிலே வைத்திருக்கிறார். அப்போ எவ்வளவு தீயவனாக இருந்தாலும் அவன் இறுதி வரையில் நல்லவனாக மாறாவிட்டாலும் அவனையும் தன்னுடைய தலையிலே சிவபெருமான் வச்சிருக்கிறார். ஏன்னா உலகத்திலே ஒதுக்கப்பட்ட அனைத்தையும் ஏற்றுக்கொண்டவர் சிவபெருமான். அதனால தான் பாம்பை அவர் வச்சிட்ருக்கார். அப்புறம் இதழியைங்கிறார். இந்த இதழிங்கிறது வந்து கொன்றை மலர். கொன்றை மலர் வந்து சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மலர். அந்த மலர் பொன்னிறமானது, மஞ்சளானது, நல்ல மனம் உள்ளது. அந்த மலரை தன்னுடைய தலையிலே சுட்டியிருக்கிறார். இதில் வந்து அப்போ இந்த கொன்றை மலர் அது பிறக்கும் போதும் தூய்மையானது, அழகானது, இனிமையானது. கடைசி வரைக்கும் அது அந்த குணம் மாறாமல் இருக்கும். இப்போ கங்கை பார்த்தோம், தீய குணமாக இருந்து நல்ல குணமாக ஆச்சு. பாம்பை பார்த்தோம், என்றைக்கும் தீய குணத்தோடு இருக்குது. ஆனால் தும்பை மலர் என்றைக்கும் கொன்றை மலர் என்றைக்கும் நற்குணத்தோடு இருக்கிறது. அதை தலையிலே வச்சுருக்காரு. அப்புறம் தும்பையை வச்சுருக்கார். இந்த தும்பைன்னு பார்த்திங்கன்னா, தும்பைக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. தும்பை மலர் ஒரே ஒரு இதழ் தான் இருக்கும், வெள்ளையாக இருக்கும், மனம் கிடையாது, அதனால் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த ஒன்றுக்குமே உதவாததுன்னு எல்லாரும் சொல்லக்கூடிய தும்பை மலரையும் தன்னுடைய தலையிலே சூடியிருக்கிறார். அஞ்சாவதாக அம்புலியை வச்சுருக்கார். இந்த அம்புலி யாருன்னு கேட்டிங்கன்னா, அம்புலி வந்து சந்திரன். இந்த சந்திரன் வந்து அதுக்கு நிறைய கதைகள்லாம் இருக்குது. அந்த சந்திரன் வந்து தேய்ந்து போனது அந்த தட்சனுடைய கொடுத்த ஒரு வரத்தினால்னு சொல்லுவாங்க. இல்லை சிவபெருமானே ஒரு நேரத்தில் அவன் மீது கோபமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சாபம் தீர்வதற்காக தலையிலே வச்சுருக்கார். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த நம்ம 3 விதமான குணங்கள் சொல்லுவோம் இல்லையா? சத்துவகுணம், ரஜோகுணம், தாமசகுணம். இந்த 3 குணம் இப்போ சொன்ன எல்லாமே அந்த 5 பொருள்களில் இந்த 3 குணங்களும் அடங்கியிருக்கிறது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் பரமேஸ்வரன். அவருக்கு குணங்களே கிடையாது, குணம் குறி இல்லாதவர் அவருக்கு. அவர் அப்படி இல்லைன்னு சொன்ன போனால் அவர் அனைத்தும் சத்துவ குணமாக உள்ளவர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் குணமே இல்லாதவர்னு சொல்லலாம் இல்லையா? அந்த 3 குணங்களுக்குமே அப்பாற்பட்டவர். அதனால் வந்து 3 விதமான குணங்களை கொண்டவர்களும் கொண்டிருக்கார். இதில் வந்து நீங்கள் வந்து சத்துவகுணம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த கொன்றை மலரை சொல்லலாம். அதுக்கப்புறம் ரஜோகுணம் சொல்லணும்னா கங்கையை சொல்லலாம். அப்புறம் தாமச குணம்னு சொல்லணும்னா பாம்பை சொல்லலாம். புரியா? இப்படி பல குணங்களை கொண்டவர்களையும் அவர்களுடைய குணங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லோரும் ஒரே இடத்துல வச்சுருக்கார் பாருங்கள். அது எல்லோரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். கங்கையாகட்டும், அந்த பாம்பாகட்டும், இல்லை கொன்றை மலராகட்டும், இல்லை தும்பையாகட்டும், அல்லது
அம்புலி அந்த சந்திரன் பிறைச்சந்திரன் ஆகட்டும், எல்லோரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், டிஃப்ரென்ஸ் கான்செப்ட், அது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருக்கிறாரு. இது எல்லாம் வைத்து என்ன காட்டுறாருன்னா, இந்த பிரபஞ்சமே நான் தான் அப்படிங்கிற பிரபஞ்சங்கிறது இந்த 5 பொருள் சொன்னோம் இல்லையா, ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு, இந்த பூமின்னு சொன்னோம். இந்த 5ஐயும் உருவாக்கியவரும் சிவபெருமான், இந்த 5ம் உருவமாக இருப்போரும் சிவபெருமான். நம்ம ஒன்று சொல்லுவோம், ஒரு பொருளும் அதுவேறே அந்த பொருளின் சாரமும் அவரேன்னு சொல்லுவோம். இப்போ வேதத்தை சொல்லும்போது பரமேஸ்வரனே வேதமாகவும் வேதத்தின் சாரமாகவும் இருக்கிறான்னு சொல்லுவோம். இது லலிதாம்பாளும் சொல்லுவாங்க, அம்பாலே வேத நாயகியாகவும் வேதங்களின் சாரமாகவும் இருக்கிறாங்க. இன்னொன்று சொல்லப்போனால் அம்பாலே கருணையின் வடிவமாகவும் கருணையை கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. இல்லது அதே மாதிரி வரங்களின் மொத்த உருவமாகவும் முருகப்பெருமான் வரங்களை அருள்பவராக இருக்கிறார். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திலே உள்ள 5 அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆகாயம், காற்றெல்லாம் அனைத்தின் உருவமாக இருப்பவரும் அவரே, இந்த அனைத்தையும் படைத்தவரும் அவரே. அப்படிப்பட்ட பெருமையுடைய சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய குமாரன் அவர் எப்படி இருப்பார்? கிருபாகரனேங்கிறார். அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறப்புன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று தம்மில் தம்மைக்கு அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் இதுங்கிறார். இதில் இந்த மாநிலம்னா நம்ம பூமியின் மட்டும் வச்சுக்கூடாதுங்க, இந்த பிரபஞ்சத்துக்கே தன்னை விட தன் குழந்தை மகன் அறிவுடையாக இருப்பது அந்த அப்பாவுக்கு பெருமை. அதனால் இப்படிப்பட்ட பெருமையுடைய சிவபெருமான் எல்லாத்தையும் தலையில் வச்சுட்ருக்கிறாரு, எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கியிருக்கிறாரு. அந்த சிவபெருமானுடைய குமாரனாகிய அவர் குமாரன் சொல்லி நிறுத்தலை, என்ன சொல்கிறார்? கிருபாகரனேங்கிறார். அவர் கருணையின் வடிவானவராக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இந்த முதல் பாட்டில் அழகாக அந்த அருணகிரி பெருமான் அவர் இப்போ இந்த கந்தரலங்கால பாடல்கள் சந்தம் அதிகமாக இருக்காது. நம்ம மற்ற பாடல்கள் உள்ள மாதிரி சந்தத்துக்கு இதில் முக்கியமாக கொடுக்காமல் இதில் பொருளுக்கு முக்கியமாக கொடுத்து இந்த பாடல்கள் எல்லாமே இருக்கும். நம்ம எல்லா பாடலுமே பார்த்தீங்கன்னா கந்தரலங்காலத்தில் அப்படி தான் இருக்கும். அதில் இந்த பாடல் மறுபடியும் சொல்கிறேன், பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செம் சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. இந்த கிருபாகரனான அந்த கந்தப்பெருமானுடைய பேரொழியை அவருடைய கருணையை எண்ணி அவருடைய பெருமையை நினைந்து இதை நம்ம ரிச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். இன்னும் எத்தனையோ கிட்டத்தட்ட 108 பதிவுகளில் பார்க்க போகிறோம். அவருடைய பெருமையை நாம் அதை எண்ணும் போது நம்ம உள்ளத்திலே ஒரு கிளர்ச்சி ஏற்படும். நம்ம நினச்ச உடனே உள்ளத்திலே அமர்வார். ஏன்னா நான் முன்னே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், கடவுளுடைய இருப்பிடமே எங்கேன்னு கேட்டிங்கன்னா பக்தர்களே இல்லைந்தான். நம்ம எவ்வளோ கோயில் கட்டுறோம், எவ்வளவோ பெரிய ஆலயங்கள் மண்டபங்கள் கட்டுறோம், அதெல்லாம் கட்டினா கூட கடவுள் பிரியப்படுறது பக்தர்களுடைய நெஞ்சில் இருப்பது தான். இத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணியுள்ளே ஒத்திருமை உடையவராக உவக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடன்னு நம்ம ராமலிங்க சுவாமி சொல்லுவார்கள், வள்ளலார் சுவாமி சொல்லுவார் பாருங்க, சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் அது எத்துணையும் பேதமராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே உறைபவருடைய உள்ளந்தான் அந்த சிவபெருமான் உரைகின்ற இடம் அப்படின்னு ராமலிங்க சுவாமி சொல்கிறார். அதனால் சிவபெருமான் எவ்வளோ பெரிய கோயில் கட்டினாலும், எவ்வளோ பெரிய மண்டபம் கட்டினாலும், எவ்வளோ பெரிய எல்லாம் பண்ணாலும் அவர் இருக்க விழைவது அந்த பக்தர்களுடைய உள்ளம். அவருடைய குமாரராகிய இந்த குமாரன் கிருபாகரனாகிய இந்த முருகக்கடவுளும் பக்தர்களுடைய உள்ளத்திலே இருந்து அவர்களுடைய துயர்களை தீர்த்து அவர்களை மகிழ்வித்து இந்த சேற்றை கழுவிடுறார். இந்த பிரபஞ்சத்திலே பிறக்க வைத்து இந்த 3 இல்லையா கர்மாக்கள் இருக்கு இல்லையா, இந்த சஞ்சித கர்மா, அப்புறம் பிராரப்த கர்மா, அப்புறம் ஆகமி கர்மா, இந்த 3 கர்மாக்களினால் வரக்கூடிய சேற்றையெல்லாம் கழுவி இந்த ஆன்மாவை புனிதனாக்கி இறுதியில் பிறப்பற்ற நிலையை கொடுத்து இறைவனுடைய பாதத்திலே சேர்க்கிறார் இந்த குமாரனான கிருபாகரன் அப்படின்னு இந்த பாட்டு அழகாக சொல்லுது. மீண்டும் இந்த பாட்டை ஒரு தடவை சொல்கிறேன், அழகான பாட்டு. பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செம் சடா அடவிமேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே.
அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இன்று நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் நம்ம 2வது பாடலை பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் பரமேஸ்வரனுடைய கடாட்சமும் கிருபாகனாகிய குமாரக்கடவுளின் பேரருளும் குரலாது கிடைக்கும் என்று வாழ்த்தி இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாய. ஓம் சரவணபவாய நமக.